இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் மீனா வந்து இவளை மயிலை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வச்சிருப்பா குவார்ட்டர்ஸில். அப்போ வந்து மயில் எனக்கு பயமாக இருக்குது, இங்கே செந்தில் தம்பி வந்தால் ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சாலும் உனக்கு தான் கஷ்டம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லுவாள். அப்போ வந்து மீனா சொல்லுவா, ஏக்கா நீங்கள் இப்போ இருக்கிற மனநிலையில் எங்கேயும் போக வேண்டாம், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து உரி பண்ணாதீங்க, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுப்பா. காஃபிய போட்டு குடுத்துட்டு, "காஃபிய குடிங்கக்கா ஃபர்ஸ்ட்டு நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துருப்பா. அந்த நேரத்துல கோமதி வந்து மீனாவுக்கு கால் பண்ணுவா. "என்னடி பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "வீட்ல இல்ல கொஞ்சம் வேலை பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவா. அந்த சமயத்துல இவளும் கோமதி சொல்லுவா, "கோர்ட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி கண்ண வச்சு அவள பாப்பா. இவளுக்கு வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் மயிலுக்கு. அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட வந்து பேசுகிறா மயில், எவ்வளோ தைரியம் என்னெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நான் வந்து இனிமேலாம் என்கிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோடனே இவள் வால்யூமை கொஞ்சம் அப்படியே குறைச்சிட்டு சொல்லுவா. மீனா, அத்தை நான் உங்களுக்கு பரவ பேசுகிறேன் அப்படின்னோடனே, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இவள் சொல்லுவா, இல்லை கொஞ்சம் வேலையாக இருக்குது, நான் கொஞ்சம் உங்களுக்கு பரவ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. மீனா மயில் ஒன்று சொல்லுவா, அத்தை அத்தை தானே பேசுகிறது, நான் வந்து அத்தைக்கிட்ட வந்து மன்னிப்பு தான் கேட்க போனேன் மீனா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அவங்க தான் என்னைய பார்த்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன், என்னைய பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு நான் வந்து கெடுதல் தான் பண்ணிட்டேன், வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே நான் வந்து இப்போ கெட்ட பேர் தான் வாங்கிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப worry பண்ணிகிட்ருப்பா. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு இருங்க முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப வீக்காக இருக்கீங்க, தோசை சுட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தோசை சுட மீனா வந்து போகும்போது இவ சொல்லுவா, "நீ மீனா நான் கிளம்புறேன் மீனா" அப்படிங்கும்போது, "இப்போ இந்த நைட் நேரத்தில் எங்கே கிளம்புவீங்க? பெசாட்டில் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் தோசை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் தோசை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட கொடுப்பா. அப்போது அந்த சமயத்தில் காலிங் பெல் அழுத்துவான் செந்தில். கதவை திறந்தோடனே செந்தில் வெளியே வந்தோடனே இவ வாயில் சாப்பாடு அப்போ தான் வைப்பான் மயில். அதுக்குள்ளே உள்ளே அவன் வந்துடுவான் செந்தில். உள்ள வந்து மீனா கிட்ட கேஷுவலா பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கும்போது, மயில பார்த்தோனே ஷாக் ஆயிருவான். மயில பார்த்துட்டு சொல்லுவான் இவன் மீனா கிட்ட, "இவங்க எதுக்குங்க முதல்ல இங்க வந்தாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க நான் சொல்றத கேளுங்க. என்னத்த கேட்க முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. முதல்ல வெளிய போ சொல்லு அவங்கள. அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் ஃபர்ஸ்ட்டு? நம்மள எல்லாம் ஜெயில்ல போட்டவங்க. நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்ச உடனே, இவ பிளேட்ட மயில் அப்படியே கொண்டு ஓரமா வச்சுட்டு, "நான் கிளம்புறேன் மீனா. என்னால உங்க 2 பேருக்கும் சண்டை வந்துராம" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பேசிட்டு அவள் கிளம்ப போவா. "அக்கா நீங்கள் சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லுவா, "முதல்ல இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சூசைட் அட்டம் பண்ண பார்த்தாங்க. எங்கேயாவது போய் கிணத்துல போய் விழுந்து போய் இறந்துருந்தாங்கன்னா, நம்ம தான் எல்லோரும் போய் ஜெயிலில் உட்காந்துருப்போம் குடும்பத்தோட. அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்காகத்தான் நான் அவங்கள முதல்ல காப்பாற்றி இங்கே உட்கார வச்சுருக்கேன் நான். அது தெரியாமல் நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. மீனா வந்து சொல்லிகிட்டே இருப்பா. ஆனா, அவன் வந்து சொல்லுவான், "எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அவங்க போய் தான் ஆகணும். இங்கேல்லாம் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிடும்போது, "நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்கும்போது, இவ வந்து கிளம்பி வாசல் வரைக்கும் போயிருவா மயிலு. உடனே அவள பிடிச்சுட்டு, "அக்கா எங்கே போறீங்க? இருங்க. இந்த ராத்திரி நேரத்தில எங்கே போவீங்க? நான் அவங்கள சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க இருங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் வருவான் அங்கேருந்து. அ அ செந்தில் வந்து சொல்லுவான், "எதுக்கு இப்போ இவங்க இருக்காங்க? இவங்க எங்க வீட்ல இங்க இருந்தாங்கன்னா, நான் இங்க இருக்க மாட்டேன். பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க அவங்கள அனுப்ப முடியாது இப்போ" அப்படின்னு சொல்லி அவ திரும்பி ஸ்ட்ராங்கா சொல்லுவா மீனா. செந்தில் சொல்லுவான், "அப்ப என்ன விட உனக்கு அவங்க தான் முக்கியம் என்ன? அப்படிதானே?" சொல்லிட்டு அவன் கிளம்பிருவான். கிளம்பிட்டு சொல்லுவான், "இப்போ அவங்க எப்போ போறாங்களோ சொல்லு, அப்போ நான் வீட்டுக்கு வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே கிளம்பி போயிருவான். இவ அப்படியே உட்காந்துருப்பா. அப்போ அ இவ சொல்லுவா மயிலு, "என்னால இப்போ பாரு உங்களுக்கு பிரச்சனை, உனக்கு வீட்லயும் பிரச்சனை ஆயிரும் மீனா" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ வேறு ஒண்ணும் எங்கேயும் போமாட்டாங்க. போனா ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் அவங்கள நான் சமாதானப்படுத்திக்கிடுவேன். நீங்க இருங்கக்கான்னு" சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்ருப்பான். செந்தில் நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போவான். அப்போ அங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. "நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கேன், சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வச்சிட்ருப்பா கோமதி. அந்த சமயத்தில இப்ப ஆண்டிக்கு வைக்க போவா, அவங்க தடுத்து நிப்பாட்டிருவான். அவனே வச்சு சாப்பிடுவான். இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உள்ள செந்தில் வருவான். உடனே வந்து, "என்னடா செந்தில் வா, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்ட உடனே, "ஏம்மா நான் இங்க வரக்கூடாதா? எங்க வீட்டுக்கெல்லாம் அங்க கண்டவங்கலாம் வந்துட்டுருக்காங்க. நான் வந்து இங்க வர்றதுக்கு நீ என்கிட்ட கேட்குற" அப்படின்னு சொல்லும்போது, அவ சொல்லுவா, "அ அதுக்கு இல்லடா, நீ எப்பவுமே வரமாட்டியே, ஏதாவது காரணமா தான் வருவ. மீனா வந்தாலே நீ அவள திட்டுவ. நான் அதுக்காக தான்டா கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் சொல்லுவான் செந்தில் வந்து, "அவ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அதுக்காக தான் நான் வந்து இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லுவான்.
அதுக்கு கோமதி சொல்லுவா, இப்போ தானே நான் ஒரு கொஞ்சம் நாளாக கால் பண்ணேன், அவள் வீட்டில் தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏம்மா இப்போ நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்ட உடனே, சரி சாப்பிடு உட்காந்து அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவாள். மீனா வந்து வீட்டில் உப்புமாவும் சட்னியும் தான் வச்சுருக்கா நைட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தான் உப்புமா பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லுவாள். ஆமாப்பா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்போ இங்கே நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா வைக்க போவா. அப்போ வந்து இவன் சொல்லுவான் பாண்டியன், ஏன்டா நீ அவளும் அதைத்தானே சாப்பிடுவா, பிறகு எதுக்கு நீ அங்கே சாப்பிடாம இருக்க, ஒரு பிள்ளை சாப்பிடும்போது நீ மட்டும் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு இவன் பாண்டியன் சொல்லுவான். உடனே கோமதி சொல்லுவா, நான் வந்து இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் அவளுக்கும் சேர்த்து தாரேன், நீ அவளுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான் பாண்டியன், ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த சாப்பாட்டோட அருமையும் தெரியல, விலைவாசியை பற்றியும் தெரியல, இஷ்டம் போல் உட்காந்து அதை இதையும் கொடுத்தா அப்புறம் வீட்டில் உள்ள சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுக்கா, நீ போய் என் வீட்டில் உள்ள சாப்பாடை போய் சாப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னோடனே உடனே அவன் டக்குன்னு கிளம்பி போயிடுவான். அவன் வெளியே செந்தில் கிளம்புன உடனே அரசி சொல்லுவா, ஏன்ப்பா அண்ணன் சாப்பிடும்போது இப்படி நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவா அரசி. அதுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் பற்றிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பாண்டியன் வந்து ராஜுக்கிட்ட கேட்பான், உனக்கு கிளாஸ் இனி எவ்வளோ நாளுப்பா இருக்குது அப்படின்னு. அப்போ அவள் சொல்லுவா, நான் எனக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது மாமா, அதுக்கு முன்னுக்கூட்டி கூட முடியலாம் அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் நீ சீக்கிரம் போலீஸ் ஆயிடுவேன், போலீஸ் ஆனால் உனக்கு கேஸு இங்கேயே வீட்டிலே இருக்கும், பொய் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு கோமதி உடனே சொல்லுவா, ஆமாம் மூத்த மருமகா கொஞ்சம் ஒரு நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டா, இனிமேல் இளைய மகனும் தூக்கி உள்ளே வைக்க சொல்லிட வேண்டியதான், அதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் செந்தில் வந்து நேராக இவன் வீட்டுக்கு அவங்க மீனாவோட வீட்டுக்கு போயிடுவான். மீனாவோட வீட்டில் வச்சு பேசிகிட்டு இருப்பான். இப்படி வந்து சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேக்கா மீனா, நான் என்ன பண்ணேன்னு தெரியலை அப்படின்னோடனே, சரி இருங்க மாப்பிள்ள நான் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து அவங்க அம்மா பேசுவான். பேசிட்டு ஏன்டி வந்து அந்த மயிலை அங்கே கொண்டு உட்கார வச்சுருக்கேன், அவளை வீட்டுக்கு முதல்ல அனுப்பு அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்லுவாள். அப்போது இவன் வந்து சொல்லுவாள், மீனா அவள் வந்து ஏற்கனவே சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் தானே பலியாகிறது, அதெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாள். உடனே இவ வந்து கேட்க மாட்டேக்கா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பேசிகிட்டு இருப்பா. சரி உடனே மாப்பிள்ளை நீங்கள் இன்றைக்கி இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார், மீனோட அப்பா. அது எப்படி மாமா சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் உங்கள் வீடு தான் மாப்பிள்ளை, நீங்கள் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ மாப்பிள்ளைக்கு போய் சாப்பாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கிட்ட மீனா அப்பா சொல்லுவார். உடனே அவள் சாப்பாடை ரெடி பண்ண போகும்போது மீனோட அப்பா சொல்லுவார் இவன்ட்ட, மாப்பிள்ளை வந்து நீங்கள் வீடெல்லாம் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், வீடெல்லாம் வாங்குற அளவுக்கு கையில் காசு கிடையாது மாமா, ஏற்கனவே அப்பா கொடுத்த காசே 10 லட்ச ரூபாவில் 2,4 லட்ச ரூபா காலி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ நீங்கள் வெறும் சம்பளத்தை வச்சுலாம் வாங்க முடியாது மாப்பிள்ள, கையில் கிம்பளமும் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லுவான் அவங்க அப்பா. அப்போது நீங்கள் என்ன லஞ்சம் வாங்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எத்தனை பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை மாப்பிள்ள, நீங்கள் வாங்கினா தான் வீடெல்லாம் வாங்க முடியும், நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து, வாங்க மாப்பிள்ள இட்லி செஞ்சுட்டேன் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. உடனே அவன் சாப்பிட போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து காலையில் மீனா வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிட வைப்பா. அப்போது வந்து மீனா வந்து அவர்கிட்ட சொல்லுவாள், ஏக்கா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாள். எனக்கு அங்கெல்லாம் போக முடியாது மீனா அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பொறுத்துக்கோங்க, பொறுத்துட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், பார்த்துக்கலாம், நீங்கள் அது வரைக்கும் அங்கே இருங்க, உங்களுக்கு நானே உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போகும்போது உங்களை விட்டுறதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருப்பா. சாப்பிட்டுட்ருப்பான். அந்த நேரத்தில் அங்கேருந்து அவன் செந்தில் வந்துடுவான். இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோங்க அப்படின்னோடனே, அப்படி கிளம்புன பிறகு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல அது வரைக்கும் வாசலில் தான் நிற்பேன் அப்படிம்பான். அப்போது அவள் வந்து அதுக்குள்ளே உள்ளே கிளம்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சொல்லுவாள், உங்களுக்கும் சாப்பாடு நான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மயிலை கூட்டிகிட்டு அவள் வந்து வெளியே அப்படி கிளம்பிடுவாள் மீனா. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.